நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு வாழ்க, குருவே துணை. நெக்ஸ்ட் ஜென் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் டாக்டர் சங்கீதா ராம்குமார். ஜூலை மாத பலன்கள் 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க. கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குங்க, இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப நேர்த்தியாக செய்வாங்க. ஒரு பகுத்தறிவு உள்ளவங்க, விழிப்புணர்வு அப்படிங்கிறது அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். எதையும் பிளான் பண்ணி செய்வாங்க. இவ்வளோ சிறப்பான இந்த கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குங்க, ராசியை 7ஆம் இடத்துல இருந்து சனி பகவான் பார்க்குறனால எல்லாத்துலேயும் ஒரு தடங்கல்ங்க. இவங்க ஒரு சிலர் பாருங்கள், கன்னிராசிக்காரங்க கலர் கூட சேஞ்ச் ஆகிருப்பாங்க. கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கவங்க கூட கொஞ்சம் அந்த கலர் நிறம் அப்படிங்கிறது மாறி இருக்குங்க. சுறுசுறுப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், ஒரு மந்தத்தன்மை இருந்திருக்கும். எல்லாத்துலேயும் ஒரு தடங்கல் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருந்திருக்குங்க. இவங்களுக்கும் இவங்க லைஃப் பார்ட்னருக்குமே பிரச்சனை. இந்த மாதிரியான ஒரு அமைப்பை சப்தம சனி கொடுத்துருப்பாரு. ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னா, இப்போ அந்த குரு பயிற்சி வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ உங்களுக்கு 7ஆம் இடத்த குரு பார்க்குறாருங்க. அப்படிங்கும்போது அந்த சனியோட தாக்கத்தை குறைப்பார். அப்போ சனியோட பார்வையும் அந்த குருவோட பார்வையும் உங்களுக்கு உங்கள் ராசியை பார்க்குது. அப்போ உங்களோட தடங்கல்கள் எல்லாம் படிப்படியாக நீங்க ஆரம்பிக்கும். ஒரு தைரியம், தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகமாகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உங்களுக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலக ஆரம்பிக்க போகுதுங்க. 2ஆம் அதிபதி சுக்கிரன் 12ல் இருக்கார். குடும்பத்துக்காக நிறைய சுப செலவுகள் பண்ணுவீங்க. புதுசாக வாக்கு கொடுக்கறத தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. பல்லு கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இந்த சமயத்தில் வரும். அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அடுத்து நான் கொடுக்கக்கூடிய முயற்சிகள் எனக்கு பலிதமாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3ஆம் அதிபதி செவ்வாய் 9ல் இருக்காருங்க. அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாம் சூப்பராக இந்த மாதம் சக்ஸஸ் ஆக போகுது. தந்தை அப்பா வழி சொத்து, அப்பா மூலியமாக நன்மை, ஒரு குரு மென்டார்னு சொல்லுவோம் இல்லைங்க, அவங்க மூலியமாக நன்மை, அவங்க சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா அதன் மூலியமாக ஒரு யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உங்களோட நீண்ட நாள் ஆசை அப்படிங்கிறது இப்போ நிறைவேற போகுது. அடுத்து சொத்து விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, 4ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், ராகு, சனி இந்த கிரகங்கள் இருக்குங்க பார்க்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் 4ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல உச்சமாகிறாருங்க. இது ரொம்ப சூப்பரான விஷயங்க. நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாங்குறதுக்கு, விற்கிறதுக்கு இது நல்ல அமைப்பு. உயர்கல்வி படிக்கலாமா, எனக்கு உயர்கல்விக்கு நான் விரும்பிய கோர்ஸ் கிடைக்குமா அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிங்கன்னா, கட்டாயம் குரு உச்சமாக இருக்கனால உங்களுக்கு உயர்கல்வி, அது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு காலேஜ், ஒரு கோர்ஸு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. புதுசாக ஏதாவது கற்றுக்கணும், டைப்ரைட்டிங் கற்றுக்கணும், ஒரு கம்ப்யூட்டர் கற்றுக்கணும், நான் அனிமேஷன் கற்றுக்கணும், இந்த மாதிரி புது வித்தைகள். அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட சரி, நான் டைலரிங் கற்றுக்கலாமா, நான் புதுசாக ஏதாவது கைத்தொழில் கற்றுக்கலாமா அப்படின்னா எல்லாத்துக்குமே இந்த மாதம் சூப்பராக இருக்குங்க. இந்த மாதம் ஒரு வித்தை கற்றுக்கிறதுக்கு நீங்கள் ஆரம்பிங்க, உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். பேர் புகழ் கிடைக்கிறதுக்காகட்டும், உறவினர்கள், ஃப்ரெண்ட்ஸு இவங்க மூலியமாக நன்மை கிடைக்கிறது. விவசாயமே பாருங்கள், மதிப்பு கூட்டு பொருட்கள் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல நன்மை அப்படிங்கிறது இந்த மாதம் கிடைக்க போகுதுங்க. அடுத்து ஒரு சொத்து அப்படின்னு வாங்கும்போதுங்க, ஒன்றிற்கு மேற்பட்ட டாக்குமெண்ட் இருக்கக்கூடிய சொத்து. ஒரு இடம் தான் வாங்குவீங்க, அந்த இடத்துக்கு நிறைய டாக்குமெண்ட் இருக்க மாதிரியான அமைப்பு உள்ள சொத்து உங்களுக்கு அமையும். அதுவும் குறிப்பாக பார்த்தோம்னா, ஒரு பெண் பெயரில் இருக்கக்கூடிய சொத்து இந்த மாதம் உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சரி, குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 5ஆம் அதிபதி சனி 7ஆம் இடத்துல இருக்காருங்க. 5ஆம் இடத்தை குருவும் சூரியனும் பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. 5-7 தொடர்பு இருக்கிறனால திருமணம் ஆகாத குழந்தைகளுக்கு திருமணம் ஆகிறதுக்கான அமைப்பு இருக்குது. ப்ளஸ் 5னா காதல், 7னா திருமணம், லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கான அமைப்பும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குங்க. நல்ல ஒரு நுண்ணறிவு, இன்டெலிஜென்ஸ் இப்போ உங்களோட இன்டெலிஜென்ஸ் இப்போ எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல நினைவாற்றல் அப்படிங்கிறது இருக்குங்க. நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்குது. கலைத்துறை, நடிப்பு சம்மந்தப்பட்ட துறையில், நாடகம், விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக இருக்க போகுதுங்க.
சரி, எனக்கு உத்தியோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6ல் ராகு இருக்குங்க. 2, 9க்குரிய சுக்கிரன் 6ஆம் இடத்தை பார்க்குது. அப்படிங்கும்போது உத்தியோகத்தில் ஒரு இடம் மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். ப்ளஸ் ப்ரமோஷன், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், இடமாற்றத்துக்கான ஸ்தானம். அப்போது ஒரு ப்ரமோஷன் கிடைக்க போகுது. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு உத்தியோகத்துக்காக வெளியே இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் நீங்கள் அவங்களோட குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கிறது, இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு வந்து இருக்கிறது குடும்பத்தோட, வெளிநாட்டில் இருந்தால் கூட இப்போ வந்து குடும்பத்தோட இருக்கிறதுக்கான அமைப்புகள் இந்த சூப்பராக இருக்கும் உங்களுக்குங்க. அதுமாதிரி கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இது இருந்துச்சுன்னா, ரொம்ப நாளாக ஒரு கேஸ் எழுந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த கேஸ் இப்போ உங்களுக்கு சாதகமாக முடிகிறதுக்கான அமைப்புகள் சூப்பராக இருக்குங்க. அடுத்து எனக்கு திருமணம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 7ல் சனி இருக்காருங்க. 7ல் சனி இருந்து திருமணத்துலேயும் தடை. நமக்கு பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அவங்களுக்கு பிடிச்சா நமக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னே இப்போ ஒரு வருஷம் 1.5 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ குரு வந்துட்டு அந்த இடத்த பார்க்குறனால, உங்களோட திருமண ஸ்தானத்தை பார்க்குறனால, குரு பார்க்க கோடி நன்மை. அப்போ இனிமேல் உங்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது சூப்பராக இருக்குங்க. ஒரு பொருள் காணா போயிடுச்சு, எங்கேயோ வச்சுட்டு மறந்துட்டேன், இல்லை தொலைஞ்சு போச்சு, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த பொருள், இழந்த பொருள் இப்போ உங்களுக்கு வர்றதுக்கான நேரம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே கணவன் மனைவி பிரச்சனை, 7ல் சனி, கணவன் மனைவி, லைஃப் பார்ட்னர் ஆகட்டும், பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகட்டும், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே ஓடிட்டு இருந்துச்சு. ஆளுக்கு ஒரு பக்கம் மூஞ்சி திருப்பி வச்சுக்கிட்டு ஏட்டிக்கு போட்டியாக செஞ்சுக்கிட்டு நான் டிவோர்ஸ் பண்ண போகிறேன், ஆதி காலத்தில் நடந்த விஷயத்தெல்லாம் இப்போ இழுத்து பேசிக்கிட்டு டிவோர்ஸ்க்கு போகிறேன் அப்படின்லாம் இருந்த அந்த சிக்கல், மனசஞ்சலம், குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது எல்லாமே இப்போ மாறப்போகுதுங்க. ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டில் மட்டும் பிரச்சனை இல்லை, பக்கத்து வீட்டுக்காரன் தேடி வந்து பிரச்சனை பண்ணுறான், அந்த பிரச்சனையும் இப்போ உங்களுக்கு வந்து தீரப்போகுதுங்க. அதே மாதிரி பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு புதுசாக கிளைண்ட்ஸ் வர்றதுக்கான நேரமும் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. சரி, ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 8ல் ராகு பார்வை அப்படிங்கிறது, 8ல் வந்துட்டு ராகுவோட சம்மந்தம் இருக்கிறனால பயணம் போகும்போது கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட நோய் அப்படிங்கிறது வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மற்ற நோய்கள் இருந்துச்சுன்னா அதில் ஒரு முன்னேற்றம். ஒரு சிலருக்கு பாருங்கள், 8ல் ராகு இருக்கிறனால என்னென்னா, 8ஓட ராகுவோட பார்வை 8ஆம் இடத்துல படுறதுனால பில்லி சூனியம் சம்மந்தப்பட்ட எனக்கு யாராவது செய்வனை செஞ்சுருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரியான பயம் வந்து இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்கும். பயப்படாதீங்க. அப்படி உங்களுக்கு அந்த ஒரு பயம் மனசுக்குள்ளே இருந்துச்சுன்னா சரபேஸ்வரர் மந்திரம் இருக்குங்க, அது வந்து யூடியூப்பில் போட்டிங்கன்னா வரும். அதை வந்து தினமும் கேளுங்க, உங்களுக்கு அந்த பயத்துலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. அடுத்து 9ல் பாருங்கள், சனி பார்வை ப்ளஸ் வந்துட்டு 9ல் சனி செவ்வாய் பார்வை எல்லாமே நல்லா இருக்குங்க. தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. தந்தை சம்மந்தப்பட்ட சொத்து உங்களுக்கு வரத்துக்கான நேரம் சூப்பராக இருக்குது. ஆன்மீக பயணங்கள் நிறைய போயிட்டு வாங்க, மனசு தெளிவாக இருக்கும். ஓகே, 10 தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், 10ல் சூரியன் இருக்காருங்க, ப்ளஸ் புதனும் ஆட்சியாக இருக்குது. இது வந்து நிமிடத்துவ யோகம்னு சொல்லுவோம். இப்போ அடுத்தவங்களும் நீங்களும் ஒரே பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆனால் இந்த மாதம் உங்களோட ஐடியாலஜியை பாருங்கள், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அந்த ஐடியாலஜி மூலிமா உங்கள் பிஸ்னஸ் வந்து ரொம்பவே சூப்பராக டெவலப் ஆகுங்க. கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள் கிடைக்கிறதுக்கான அமைப்புகளும் நல்லா இருக்குங்க. அடுத்து 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் குரு உச்சமாக இருக்காருங்க. குருங்கிறவர் உங்களுக்கு யார் அப்படின்னா 4, 7க்குரியவர். அப்போ மனைவியோட இணைஞ்சி இல்லைன்னா மனைவியோட பேரில் சொத்து தொழில் தொடங்கலாமா அப்படின்னா அவங்களுக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவங்க பேரில் ஏற்கனவே செஞ்சிட்ருக்க தொழில் உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்குங்க. தொழிலுக்காக நீங்கள் வந்து மனைவி பெயரில் இந்த சமயத்தில் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு இருக்குங்க. 12ல் சுக்கிரன் கேது, குறிப்பாக பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்கள் வந்து அவங்களோட கர்ப்பப்பை தொந்தரவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஆண்கள்னால் சிறுநீரகம், மர்ம உறுப்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. பருவத்தில் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாலினத்திட்ட கொஞ்சம் கவனமாக பழகுங்க. ஓகே, இந்த மாதத்தை இன்னும் சூப்பராக மாற்றிக்கணும் அப்படின்னாங்க விநாயகர் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். தானம் அப்படின்னா நல்ல கொள்ளு சாதம் செஞ்சு சாதுக்கள் சாமியார் இருப்பாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு தானம் பண்ணுங்கள். அவங்களுக்கு கேதுவால் வரக்கூடிய பிரச்சனைகள் விலகும். வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா விநாயகர் அகவல் படிக்கிறது ப்ளஸ் நல்ல பணவரவு நல்லா இருக்கணும் அப்படின்னா அபிராமி
அந்தாதியில் 15வது பாடல் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து படிச்சுட்டு வர நல்ல செல்வம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குங்கிறதுங்கிறத பொறுத்து இந்த பலன்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கிறவங்க ஜோதிடம் சார்ந்த வகுப்புகள் நம்ம வந்து எடுத்துகிட்ருக்கோங்க. விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கான முழு டீட்டெயில்ஸ் கிடைக்குங்க. நன்றி, வணக்கம்.